வேதா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் பல இடங்கள்ல மரணங்கள் நடக்குது. மக்களை பாதுகாக்க வேண்டிய, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய காவலாளிகளே மக்களின் உயிரை எடுக்கும் யமனாக மாறி வராங்க. இதுக்கெல்லாம் தீர்ப்பு உடனடியா கொடுத்திருந்தா அடுத்தடுத்த மரணங்கள் நிகழாதோ என்னமோ அப்படின்னு பலரும் பேசி வராங்க. சமீபத்துல அஜித் குமாரோட லாக்அப் மரணம், இப்படியாக பல மரணங்கள் நடந்து வருது. 2020 ஒரு லாக்அப் மரணம் நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்துல தந்தை மகன், அதாவது ஜெயராஜ், வென்னிக்ஸ் என்ற இருவர் தந்தை மகன் சேர்ந்து ஒரு செல்போன் கடை நடத்தியிருக்காங்க. 2020 கொரோனா காலகட்டம். அப்போ அவங்க 2 பேரையும் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போறாங்க. இது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விதிகளை மீறி அதிக நேரம் கடை திறந்திருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு இவங்க 2 பேரையும் விசாரணைக்காக அழைத்து போறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க இருவரையுமே அதிகப்படியாக, அதாவது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு காவலர்கள் தாக்குறாங்க. இதுல அப்பா மகன் 2 பேருமே உயிரிழந்துடுறாங்க. உயிரிழந்ததுக்கு அப்புறம் கடைசியா போட்டிருந்த அந்த ஆடையை கொடுக்கும் பொழுது அதுல இரத்தக்கரை இருந்திருக்கு. இதை வைத்து அந்த வீட்டார் என்ன பண்றாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடுத்து அந்த கேஸ் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு 10 பேரை குற்றவாளிகளாக தீர்மானித்து அவர்களை கைது செய்யறாங்க. இந்த 10 பேர்ல ஒருத்தர் கொரோனாலேயே இறந்துட்டாரு. மீதி 9 பேரை கைது செய்யறாங்க. இப்ப இந்த வழக்கு போயிட்டு இருக்கும் பொழுது இது சிபிஐக்கு மாறுது. கிட்டத்தட்ட 105 பேரோட விசாரணைக்கு பிறகு இந்த தீர்ப்பு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தந்தை மகன் 2 பேரையுமே இவங்க அடித்தது உறுதியாயிருக்கு. அதுவும் கம்பியால் அடிச்சிருக்காங்க, தலைகீழ கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே உறுதியாயிற்று. இவர் இறந்ததுக்கு காரணம் இவர்கள் அடித்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. குற்றவாளிகள் இவங்க 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இதுல இந்த வழக்குகளை விசாரிக்கும் பொழுதே சாட்சியங்கள் எல்லாம் அழித்து போலீசார் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த வழக்கானது இப்போ குற்றவாளிகள் யார் என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த 9 குற்றவாளிகளுக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நீதி வேண்டும். ஏன்னா அப்பாவி மக்கள், அவங்க கடை வச்சிருக்கிறாங்க, கூடுதல் நேரம் அவங்க இருந்தாங்க, இல்லை விதிகளை மீறினாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் இப்போ 2 பேரும் உயிரிழந்திருக்காங்க. அப்படிங்கும் போது மக்கள் எல்லாரும் நீதிக்காகவே ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் அப்படின்னுமே எல்லாருக்கும் எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த தீர்ப்பை மார்ச் 30 மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்புல இந்த காவலாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும்? அதாவது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், காவலாளிகள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், இப்படியாக 10 பேர் இந்த குற்றவாளிகளாக தீர்மானிக்கப்பட்டு இப்போ 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 9 பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்கப்படும்? ஏன்னா இவர்களுக்கு கொடுக்கப்பட தண்டனை தான் அடுத்தடுத்து நடக்க போகிற லாக்அப் மரணங்களை தடுக்கும் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறோம். ஏன்னா போலீஸ் அப்படிங்கிறது மக்களுடைய நண்பன். அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு சேவை செய்வதை தவிர மக்களுக்கு எந்த விதத்தில் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய சட்டத்தையும் வைத்து மக்களை எப்படியெல்லாம் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில காவலாளிகளால ஒட்டுமொத்த காவலர்களுமே மக்கள் மனதில் ஒரு தப்பான விஷயத்தை விதைக்கிறதா தான் இருக்குது. இப்படிப்பட்ட காவல் மரணங்கள் தடுக்கப்படணும் அப்படின்னா கண்டிப்பா சரியான தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்த முறை இது போன்ற மரணங்கள் நிகழாது.